உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்குமா. ரவா உப்புமா மாதிரி இல்லையே, இது ஒரு டைப்பா இருக்க. ரவா உப்புமா இல்லப்பா, இட்லி உப்புமா. சூரிய வம்சம் படத்தில் தேவயானி பண்ண இட்லி உப்புமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் பல்லாரி, பச்சை மிளகா, தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா இதில் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, பெருஞ்சீரகம், கரம் மசாலா, வத்தல் பொடி, சிக்கன் மசாலா, உப்பு, இந்த மசாலாலாம் போட்டு மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து 2 முட்டை ஊற்றி முட்டை உதிரி உதிரியாக வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். முட்டை நல்லா உதிரி உதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சிருக்க இட்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சாஸ் போடுறது ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க போட்டால் போதும், இல்லாமல் இருந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ சூப்பரான ஒரு இட்லி உப்புமா ரெடி ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இனி இட்லி இருக்குது, கிரேவி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி உப்புமா பண்ணலாம். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.